புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்க நார்த்தாமலையில் அமைஞ்சிருக்கிற மாரியம்மன் கோயிலோட தல வரலாறு பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம். புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு உட்பட்டு இருக்கிற எல்லா மாரியம்மன் கோயில்களுக்கும் தலைமை கோயிலாக விளங்குவது நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நகரத்தார் அப்படின்னு அழைக்கப்படுற வணிக பெருமக்கள் மன்னர்கள்ட்ட இருந்து கோயில்கள் குளங்களுக்கான மானியங்களை வாங்கி அதையெல்லாம் சிறப்பாக நிர்வகிச்சுட்டு வந்திருக்காங்க. கிராம மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக செஞ்சு அந்த பகுதியை செல்வம் கொழிக்கும் வாணிபம் பெருகும் பகுதியாக சிறப்புற செஞ்சுருக்காங்க. வணிகர்களின் தலைநகராகவே இருந்திருக்கு இந்த பகுதி. அதனால தான் மக்கள் இந்த பகுதியை நகரத்தார் மலை அப்படின்னு அழைச்சி இவங்கள கௌரவிச்சிருக்காங்க. அதுவே பிற்காலத்தில் நார்த்தாமலை ஆயிடுச்சு. இந்த பகுதியை சுற்றி 80க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன குன்றுகள் இருக்குது. இது எல்லாமே இலங்கையில் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில போர் நடந்த சமயம் உயிர் நீத்த வீரர்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக வாயுபுத்திரனான அனுமான் வடக்கிலிருந்து சஞ்சீனி மலையை வான்வழியே தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ அதிலிருந்து சிதறி விழுந்த சிறு துகள்கள் தான் நார்த்தாமலையில் சின்ன சின்ன மலை குன்றுகள்லாம் இருக்கு. இந்த மலைகளில் அரிய மூலிகைகள் இப்போவும் இருக்குன்னு சொல்றாங்க. நார்த்தாமலையிலேருந்து 4 கல் தொலைவில் இருக்கிற கீழக்குறிச்சி கிராமத்தில் வாழ்ந்து வந்த குருக்கள் ஒருவர் வழக்கமாக வயலுக்கு நடுவில் ஒத்தையடி பாதையில் நடந்து போகிறப்போ குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஒன்று அவர் காலில் இடறி கீழே விழுந்துருவாராம். இது தொடர்ந்து தினமும் அவருக்கு நடக்கிறவும் அந்த வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க உதவியோட அந்த இடத்தை தோண்டி பார்க்குறாரு. அப்போ ஒரு அழகான அம்மன் சிலை தென்பட்டது. உடனே ஒரு அசரீரி குரல் கேட்டுச்சு. அருகில் உள்ள மலையடிவாரத்தில் சிவனார் குடிகொண்டிருக்கும் கோயில் அருகே எனக்கு கோயில் எழுப்பி வழிபடுங்கள். சுற்றியுள்ள ஊர் மக்களை எந்த நோய் நொடியும் தாக்காமல் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். அதே மாதிரி நார்த்தாமலை அடிவாரத்தில் சின்னதாக ஒரு கோயில் எழுப்பி அம்மனோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அம்மை போன்ற எந்த நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அதனால அம்மனுக்கு முத்துமாரின்னு பேர் வச்சு வழிபட்டிருக்காங்க. இந்த கோயில் சக்திமிக்க திருத்தலமாக புகழ் பெற்றதற்கு மலையம்மாள் அப்படின்ற பொண்ணுதான் காரணம்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வேட்டவளம் அப்படிங்கிற ஊர் ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்த பெண் தான் இந்த மலையம்மாள். சின்ன வயசில் இந்த பொண்ணுக்கு கடுமையான அம்மை நோய் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தா. அப்போது ஜமீன்தார் தன் மகளை தூக்கிட்டு போய் நார்த்தாமலை மாரியம்மன் கோயில் வாசலில் போட்டு நீதான் இவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போது அந்த சிறுமியோட அழுகுரலை கேட்டு கண் திறந்த முத்துமாரியம்மன் மலையம்மாளுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. அதன் பிறகு உடல் முழுவதும் பரவியிருந்த முத்துக்கள் அந்த நிமிஷமே சுவடு தெரியாமல் மறைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் மலையம்மாள் அந்த கோயிலேயே தங்கி அம்மனுக்கு சேவைகள் செஞ்சு வாழ்ந்திருக்கா. முத்துமாரியம்மனோட பூர்ணமான அருளை பெற்ற மலையம்மாள் அங்கே வர்ற பக்தர்கள் குறைகளை கேட்டு தன்னோட அருள்வாக்கால எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருக்கா. அவளோட அருள்வாக்கு பலிக்கிறதா உணர்ந்த மக்கள் முத்துமாரியம்மனை வணங்கி மலையம்மாள் கிட்ட அருள்வாக்கு வாங்கிறதுக்காக பல ஊர்கள்ல இருந்தும் வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட காணிக்கைகளை வச்சு கோயிலை விரிவுபடுத்தினாங்க. அதுக்கப்புறம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக மாறிடுச்சு. சில காலங்களில் மலையம்மாள் உயிர் நீத்த பிறகு கோயிலுக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கு சமாதி அமைச்சிருக்காங்க. அந்த ஊரில் வாழ்ந்து வர ஒரு பிரிவு சேர்ந்த மக்கள் வருஷம் அங்கே வந்து மலையம்மாளுக்கு பலியிட்டு பூஜை செஞ்சு வழிபடுறாங்க. முத்துமாரியம்மன் அமர்ந்த திருக்கோலத்தில் கனிவாக அருள்பாலிக்கிறாங்க. கட்கம், கபாலம், தமருகம் மற்றும் சக்தி ஹஸ்தம் கொண்டு 4 கரங்களோடு காட்சி தராங்க இந்த அம்மன். முத்துமாரியம்மன் சந்நிதியில் வடபுறமா மிகவும் சக்தி வாய்ந்த கல்லாலான முருகன் எந்திரம் பதிக்கப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுக்கே உரிய சக்தி ஹஸ்தத்தோட காட்சி தர்றதால பக்தர்கள் முத்துமாரியம்மனுக்கு காவடி எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றி வழிபடுறாங்க. இந்த கோயிலில் பங்குனி மாதம் பூச்செறிதல் விழா, அம்மனுக்கு காப்பு கட்டுதல், தேரோட்டம், தீர்த்தவாரி திருவிழா எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்குது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடக்குது. அம்மை, திருமணத்தடை, பிள்ளை வரம், தீராத நோய், ஓயாத கவலை அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா வர்ற பக்தர்களுக்கு கருணையும் கனிவுமா அருள் பாலிக்கிறாங்க நார்த்தாமலை அம்மன். முகூர்த்த நாட்களில் கோயிலில் ஏராளமான திருமணங்கள் நடக்குது. நாடி வரும் பக்தர்களின் குறை தீர்த்து நலத்தை அள்ளித்தருபவள் என்றும் அவளுடைய அருளால் தான் புதுக்கோட்டை மாவட்டமே செழிப்பாக இருக்கிறதாவும் மக்கள் சொல்கிறாங்க.